வரக்கலையாறு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சின்னத்தம்பி யானை 5வது நாளாக உடுமலைப்பேட்டை கிருஷ்ணாபுரம் பகுதியில் சுற்றித் திரிகிறது. யானையின் நடவடிக்கையை வனத்துறையினர் இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர். தமிழக அரசை வழக்காடு மன்றத்திற்கு வரவழைத்துள்ள சின்னத்தம்பி யானையின் தற்பொழுதைய குடியிருப்பு உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் குட்டை. 4 நாட்களாக இங்கு முகாமிட்டுள்ள சின்னத்தம்பியை கும்கியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் கிருஷ்ணாபுரம் குட்டையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது சின்னத்தம்பி. விலங்கு நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி சின்னத்தம்பியை கும்கியாக மாற்றும் எண்ணம் இல்லை என்று நீதிமன்றத்தில் அறிவித்தது. இதற்கிடையில் நாள் முழுவதும் குட்டையில் ஓய்வெடுத்த சின்னத்தம்பியை கரும்பு துண்டுகளை காட்டி அழைத்து வந்த வனத்துறையினர் அதற்கு லாரியில் கொண்டு வந்த தண்ணீரை பாய்ச்சி தாகம் தீர்த்தனர். பக்கத்தில் இருந்து கரும்பு காட்டில் சில கரும்புகளை ஒடித்து தின்று தண்ணீரை பருகிவிட்டு குட்டையை நோக்கி திரும்பிய சின்னத்தம்பி அதை பிடிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட கலீல் என்ற கும்கி யானையை வழியில் சந்தித்தது. சின்னத்தம்பியும் கலீலும் சிறிது நேரம் துதிக்கையில் கோர்த்து கொண்டதும் தந்தங்களை உரசி கொண்டதும் காண்போரை களிப்படைய செய்தது. கலீலிடமிருந்து விடைபெற்று குட்டையை நோக்கி திரும்பிய சின்னத்தம்பி நேற்று இரவை அந்த பகுதியிலேயே கழித்தது. யானையை பிடிக்க அரசிடமிருந்து உத்தரவு வரவில்லை என்று கூறும் வனத்துறையினர் இரவு பகலாக அதை கண்காணித்து வருகின்றனர். அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடாமல் தடுக்க சின்னத்தம்பியின் நடமாட்டம் குறித்து அப்பகுதி மக்களுக்கு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர்.